ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான பப்ளிக் எக்ஸாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின்ஸ் எப்பயுமே நான் லாஸ்ட் நைட்டில் அப்டேட் பண்ணக்கூடியது. இன்னும் நமக்கு 3 days டைம் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒன் வேர்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. 12th அக்கௌண்டன்சியில் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை தனித்தேர்வர்களாக எழுதக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக்கில் 146 ஒன் வேர்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒன் வேர்டு அந்த 12 சாப்டரில் இருக்கிற ஒன் வேர்டு எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னம்னா புக் பேக் 19லேருந்து 20 ஆக்சுவலாக 20க்கு 20மே புக் பேக் தான் வரணும். 1 ஆஃப் 2 வேணால் உள்ளேருந்து இந்த மாதிரி ஒன்று வந்து நமக்கு என்ன செய்யலாம் கேட்கலாம். பட் புக் பேக் எல்லாத்தையும் 146 படிச்சிருந்தீங்கன்னா 20 மார்க் நீங்கள் ஃபுல்லாக வாங்கலாம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கணக்கு மட்டுமே பார்க்கணுமா இல்லை கேள்வி பதிலையே பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு வரிசையாக கவுண்ட் பண்ணுற மாதிரிங்க. பெறுதல் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்றால் என்ன, நான் கொடுத்த மெட்டீரியலே இருக்குது. நற்பெயர் என்றால் என்ன, வாட் இஸ் குட்வில். பங்கு ஏன் ஒருபிழப்பு செய்யப்படுகின்றது. 3 நடைமுறை முதல் என்றால் என்ன. 4 தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன. 5 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 6வதாக ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் கேட்டிருக்காங்க. பின்வரும் நாளைய முதல் கண்டறியவும். 34 முதலை வந்து கண்டறிக்கக்கூடியது ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் சம். ஒன்றும் கிடையாது. இதில் முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் முதல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற சம் பார்த்தோம்னாலே நம்ம அழகாக அதில் இருக்கக்கூடிய லாபம் நட்டம் முதல் இறுதி முதல் கண்டுபிடிக்கக்கூடிய 4 கணக்கையுமே நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இது 4ல் 1 உங்களுக்கு இந்த 26ல் ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க இல்லையா. 5 உங்களுக்கு தியரி. அடுத்ததாக இந்த 6வதுலேருந்து நம்ம கேட்டிருக்க சம் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுறதுக்கு சம் நீங்கள் பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 30ஆம் நம்பரில் திரும்ப ஒரு 6வதாக ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி தியரி கேட்டிருக்காங்க. கூட்டாண்மை நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் இறுதி கணக்குகளின் பெயர்களை குறிப்பிடுக. அப்போ நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த தியரி மட்டும் படித்தாலே எழுத வேண்டிய 7க்கு 5 அல்லது 6 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னம்னா நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஒரு 3 மார்க் தியரியில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு சம் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக இதில் தியரி எங்கே வருது அப்படின்னம்னா பின்வரும் தகவல்களின் மூலதனமாக்கல் முறையின் நற்பெயரின் மதிப்பை காணவும். 34ஆம் நம்பரில் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 36 37ல் 2 தியரி கேட்டிருக்காங்க. கூட்டாளி விலகலின் போது செய்யப்பட வேண்டிய சரிக்கட்டுதல்களை பட்டியலிடவும். முன்னுரிமை பங்குக்கும் நேர்மை பங்குக்கும் இடையே உள்ள வேறுபாடு. அப்போ 3லேருந்து 4 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தியரி மட்டுமே கேட்குறாங்க. அடுத்ததாக 2 சம் கேட்டிருக்காங்க. ராஜா நிறுமத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து 2017 மார்ச் 31ஆம் நாளே முடிவடையும் ஆண்டிற்குரிய பொது அளவு வருமான அறிக்கையை தயார் செய்க அப்படிங்கிறது 3 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய சம் கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு 40ஆம் நம்பரில் லாப நட்ட கணக்கு இருப்பு நிலை கணக்கு நாளேடு டேலி லாஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய அந்த டேலி எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். 12th சாப்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற சம் எப்படி பார்க்குறோமோ அதுமாதிரி 12th சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த டேலி எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சம் தான் வரும். நமக்கு எழுதுறதுக்கு கேள்வி பதில் அப்படிங்கிறது டேலியில் இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டினும் இன்னொன்று வேறுபடுத்துகிற கொஸ்டின் ஒன்று மட்டும்தான் 5 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் அது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிடுங்க. 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 5 காரணிகளை கூறி அவற்றை விவரிக்கவும். ரைட்டுங்களா. ஒரு 5 மார்க் வந்திருக்குறங்களா தியரி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்ததும் சம் தான் கேட்டிருக்கிறாங்க, கணக்கு தான் கேட்டிருக்காங்க. கீழே அப்படியே கணக்கு தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகளில் ஏதேனும் 5ஐ விளக்கவும். டேலியில் லாஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இன்னொரு 5 மார்க் 2 5 மார்க். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 7 5 மார்க் எழுதணும் அப்படின்னம்னா 1 அல்லது 2 5 மார்க் மட்டும்தான் உங்களுக்கு தியரியாக கேட்பாங்க, கேள்வி பதிலாக கேட்பாங்க. மிச்சம் எல்லாமே நீங்கள் கணக்கு தான் பார்க்கணும். கணக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மெட்டீரியல்லையே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எந்தெந்த சாப்டரில் என்னென்ன பார்த்தா போதும் அப்படிங்கிறது அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னம்னாலே எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கலாம். வெரி ஆல் தி பெஸ்ட்.